10th ரெசல்யூஷன் ஆன் எஜுகேஷன் பாலிசி இன் 1930. இது வந்து ஏர்லி ஸ்டெப் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஆர்டிஇ இருக்கு இல்லையா, 2009 ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்ட். அதுக்கான ஒரு முழு முயற்சி, முதல் முயற்சி அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் பாலிசியை சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணணும், எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்கணும். யாருக்கு? டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்புக்கு கண்டிப்பாக அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ வந்து ட்ரைனிங் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி செகண்டரி எஜுகேஷனில் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரிக்குலம் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் அண்ட் வொகேஷ்னல் ட்ரைனிங்கை வந்து கரிக்குலத்தில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு காலேஜ் வந்து எல்லா ப்ராவின்ஸ்லேயும் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லலாம், அப்போ ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராவின்ஸ்லேயும் காலேஜ் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக லோவர் அண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஸ்கீமு இந்த ஸ்கீம் தான்.